ரொம்ப அதிக சவுண்ட் இல்லாமல் அடக்கி வாசித்து இந்த படம் மூலியமாக வந்துட்டேன்டா. ரொம்ப நாள் கழிச்சு சிம்ரனும் கம்பேக்னே சொல்லலாம். அந்த கல்ல நீங்கள் பலவீனமாக நினைக்கிறது, அப்படி இல்லைன்னா கூடுதலாக கவனம் செலுத்தியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது என்ன? ஒரு பிளாக் காமெடி ஜானர் மாதிரி இருக்குது. பின்னணி இசை பேர் சொல்ற ஒரு படமாகவும் சந்தோஷமாக எனக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் தஞ்சை அமலன் அவர்கள். வணக்கம். வணக்கம். கம்பேக் பிரசாந்த் சொல்ற அளவுக்கு இப்போ ஒரு படம் வந்திருக்கு, அந்தகன். படத்தை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. உங்களுடைய முதல் பார்வை எப்படி? ஆமாம், எனக்கு ஏற்கனவே அந்தாதும் பார்த்த படம் தான். ஹிந்தியில் வந்து அந்த ரைட்ஸ் வாங்க இங்கே பெரிய போட்டியே இருந்தது தமிழில். அதை தியாகராஜன் வாங்கி பண்ணியிருக்காரு. இயல்பாகவே பிரசாந்த் சிறு வயசில் இந்த பியானோ கற்றுக்கிட்டவர். அதனால் அது தொடர்பான கதைங்கிறதுனால ரொம்ப பிடிச்சி போய் இந்த போட்டியில் வென்று இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ரொம்ப நாள் கழித்து பிரசாந்துக்கு ஒரு திருப்பு முனைய அடுத்த ஸ்டெப்புக்கு போகிற மாதிரியான ஒரு படமாக அந்த படம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரு பார்வையற்றவன் மாதிரி நடிக்கிறவன் பியானிஸ்ட்டு. அவன் ஒரு கொலையை பார்க்குறான். அந்த கொலையை பார்க்குறான். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த கொலையை பண்ணினவங்க, அதாவது சிம்ரனும் சமுத்திரகனி கொலையை பண்ணினவங்க இவனுக்கு பிளைண்டு கிடையாது, பிளைண்ட் மாதிரி நடிக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இவனை போட்டுத்தள்ள, பிரசாந்தை போட்டுத்தள்ள உண்மையிலே பிளைண்ட் ஆக்கிடுறாங்க. போட்டு தள்ளுறதுக்கும் ஏற்பாடுகள் நடக்குது. இந்த சிக்கல்லேருந்து எப்படி பிரசாந்த் தப்பிக்கிறார் அப்படிங்கிறதான் அந்த படத்தோட ஓவரால் ஸ்டோரின்னு சொல்லலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி பிரசாந்த் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த படம் மூலயமா மறுபடியும் நீங்கள் சொன்ன டயலாக் தான் கம்பேக்கு. ஒரு 10 ஆண்டுகள் சொல்லலாமா? 10 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. பிரசாந்த் உண்மையிலே எல்லா கலைகளும் தெரிந்த, அதாவது கத்தி சண்டை, வாள் ஏற்றம், குதிரை ஏற்றம், இந்த மாதிரி பல தற்காப்பு கலைகள்லேருந்து டான்ஸு, ஃபைட்டு எல்லாமே தெரிந்த ஒரு நடிகன் பிரசாந்த். அவர் பீக்கில் இருந்த காலகட்டங்கள் இருக்குது. என்னென்னா அஜித், விஜய் அவங்கெல்லாம் அவருக்கு அந்த காலகட்டத்தில் இவர் பெரிய ஒரு முன்னணி நடிகராக இருந்த பிரசாந்த், காதல் இளவரசன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டத்தோட இருந்தவர், டாப் ஸ்டாரா இருந்தவர். கண்டிப்பா டாப் ஸ்டார் பட்டம் அதுக்கப்புறம் வந்தது. ஆனா அப்ப ஒரு பெண்கள் எல்லாம் குறிப்பா நிறைய ரசிகைகள் பிரசாந்துக்கு இருந்தாங்க. அப்படி இருந்தது ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு சின்ன ஒரு தடை மாதிரி ஆயிடுச்சு. மீண்டும் இந்த படம் மூலியமா வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்ற மாதிரி நடிச்சிருக்காரு. நல்லாவும் நடிச்சிருக்காரு. அதை கரெக்டா தியாகராஜன் அவங்க அப்பா தான் இயக்குனர், கரெக்டா வேலை வாங்கி பிரசாந்த் மட்டும் இல்லாமல் எல்லாரையும் சரியாக கையாண்டு இந்த படத்தை ஒரு டீசெண்டான ஒரு படமாக எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக டைரக்ட் பண்ணியிருக்காரு தியாகராஜன். சிம்ரன், அப்புறம் சமுத்திரகனி, அப்புறம் யோகி பாபு, அப்புறம் ஊர்வசி, வனிதா, ஊர்வசி, இவங்களுடைய நடிப்பு, இவங்களோட பங்களிப்பு எல்லாம் எப்படி இருக்கு படத்தில்? சிம்ரனும் அதே மாதிரி பிரசாந்த் மாதிரி சிம்ரன் சொல்லலாம். சிம்ரனும் ரொம்ப நாள் ஆச்சு. சிம்ரன்லாம் வாலி படம்லாம் பார்த்தீங்கன்னா மிரட்டி இருப்பாங்க. இல்லை, இப்போ ரஜினி படத்தில் நடிச்சாங்களா பேட்டையில் இருக்கு. ஆனால் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தீனி போகிற மாதிரியான ஒரு ஸ்டோரியை படம் முழுவதும் வர்றது. அவங்களுக்கான ஸ்கோப் இருக்கிற மாதிரி நடிப்புக்கு தீனி போகிற மாதிரியான ஒரு கதையாக இது அமைஞ்சிருக்கு. அந்த நயவஞ்சகம், பிரசாந்த எப்படியாவது வீழ்த்திடணும் அப்படிங்கிற ஒரு அந்த போராட்டம், தவிப்பு, அந்த கண்ணில் காட்டுற இது, அதெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு சிம்ரனும் கம்பேக்னே சொல்லலாம். அப்படி ஒரு நல்ல ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. நிறைய நட்சத்திர பட்டம் இருக்குது. சமுத்திரகனி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக வராரு. அவரும் கிட்டத்தட்ட ஒரு வில்லன் ரோல் மாதிரி தான். அவருடைய ஒய்ஃபாக வனிதா, இப்போ புருஷனை புருஷன் இன்னொரு தொடர்பு வச்சுருக்காருன்னு தெரியாமே ரொம்ப வெள்ளேந்தியாக பேசுகிறதும், அன்பை புளியறதும், வனிதாவுக்கு அப்படியே அகேன்ஸ்டாக அவங்களுக்கு ஒரு நல்ல ரோல்னு சொல்லலாம். இப்படி வரிசை ஊர்வசி வரசைகள்லாம் கொஞ்சம் காமெடி இருக்குது. ஒரு பிளாக் காமெடி ஜானர் மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாப்லாம் பார்த்தா அந்த மாதிரி தான் பிளாக் காமெடி அதுக்கு முன்னாடி ஒரு த்ரில்லர் சப்ஜெக்டாக ஒரு நல்ல ஒரு இன்டர்வல் பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அது கான்வர்சேஷன், சிம்ரனுக்கும் பிரசாந்துக்குமான அந்த கான்வர்சேஷன் இடம்லாம், அதாவது பிரசாந்த் தங்கியிருக்க இடத்துக்கு சிம்ரன் அங்கே நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் தான் மிக சிறப்பாக வந்திருக்கு. ஒரு நல்ல அதை டைரக்டராக தியாகராஜன் சிறப்பாக பண்ணியிருக்காரு. டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னாக்கா ரவி யாதவ்
ரொம்ப நாள் கழிச்சு அவரும் ரொம்ப நாள் கழிச்சு ஒளிப்பதிவு பண்ணி ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஒளிப்பதிவாளர். அந்த லைட்டிங் இதெல்லாம் ரொம்ப டீசெண்டாக ரொம்ப அருமையாக பார்க்க அப்படியே பீஸ்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக இருக்குது. ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட்னாலும் ப்ளசண்ட்டான ஒரு சினிமாட்டோகிராஃபி வந்து ரவியாவை கொடுத்துருக்காரு. அப்புறம் சந்தோஷ் நாராயணுடைய குறிப்பாக வந்து பின்னணி இசை பாட்டு ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாட்டு வருது. இந்த கால இளைஞர்களை ஈர்க்க மாதிரியான அந்த பாட்டு இருக்குது. ஆனால் அந்த பியானோவில் வந்து பழைய பாட்டு நெஞ்சிக்குள்ளே இன்னாருன்னு அந்த பாட்டு, அப்புறம் வந்து கீரவாணியுடைய மியூசிக்கு பாடும் பறவைகள் படத்தில் வந்தது, இதெல்லாம் ரொம்ப அருமையாக அந்த கதாபாத்திரம் வந்து பியானிஸ்ட்டுங்கிறதுனால அதுலேயே பெரும்பாலும் பின்னணி இசை வந்து பியானோ ரிலேட்டடாக வருது. அதை வந்து உறுத்தல் இல்லாமல் ரொம்ப அதிக சவுண்டு இல்லாமல் அடக்கி வாசித்து அவருக்குமே ஒரு நல்ல படமாக வந்து பின்னணி இசை பேர் சொல்கிற ஒரு படமாகவும் சந்தோஷ் நாராயணுக்கு அமைஞ்சிருக்கு. ஓவரால் வந்து அந்தகன் வந்து தியேட்டர் போய் உட்கார்றவங்க கண்டிப்பாக இரிட்டேட் இல்லாமல் உறுத்தல் இல்லாமல் ஒரு ப்ளசண்ட்டான த்ரில்லர் படம் பார்த்துட்டு வந்து ஒரு திருப்தியை வந்து இந்த அந்தகன் கொடுக்குது. இப்போ மீண்டும் ஒரு கம்பேக்னு நம்ம சொன்னோம் ஆரம்பத்திலேயே, அது மாதிரி பிரசாந்த் நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து கோட்டு படத்துலையும் நடிக்கிறார் பிரசாந்த். அதுக்கு எந்த அளவுக்கு இது உதவியாக இருக்கும்? ஏன்னா நிறைய இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்த நிறைய இளைஞர்கள் வந்து பிரசாந்த் எப்படிப்பட்ட ஒரு பெரிய நடிகராக இருந்தார் அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு முன்னோட்டமாக வந்து இந்த அந்தகன் கோட்டுக்கு முன்னாடி கோட்லேயே அவருக்கு சிறந்த ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பிரசாந்த் ஏற்கனவே பார்க்காத அந்த செட்டெல்லாம் இருக்குல்ல, அந்த செட்டுக்கு இந்த இந்த அந்தகன் வந்து ஒரு உதவி பண்ணும். யாரா அது அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 பெரிய ஒரு இதை மைலேஜை வந்து பிரசாந்துக்கு இந்த அந்தகன் வந்து கொடுக்கும். கண்டிப்பாக அந்தகனில் நீங்கள் பலவீனமாக நினைக்கிறது, அப்படி இல்லைன்னா கூடுதலாக கவனம் செலுத்தியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது என்ன? இல்லை, அது செகண்ட் ஹாஃபில் தான் அந்த யோகி பாபு, ஊர்வசி, KS ரவிக்குமார் அந்த செட்டு வரும். பழைய ஹாஸ்பிட்டல் ஒரு செட்டில் வந்து நடக்கும். அது வந்து கொஞ்சம் பிளாக் காமெடி வகையறான்னா கூட கொஞ்சம் ஒரு ட்ராமா மாதிரியான ஒரு அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கிரீப் கொடுத்து அழுத்தம் கொடுத்து வந்து ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் வேலை பண்ணியிருந்தாக்கா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அந்த இடங்கள் தான் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இன்டர்வல் வரல ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி ஒரு மாதிரியாக போகுது. அதுக்கப்புறம் வந்து வேறு மாதிரி அந்த மர்டர் நடந்ததுக்கு பிறகு படம் வேறு மாதிரி போக ஆரம்பிச்சிது. இன்டர்வல் பிறகு இந்த யோகி பாபு ஊர்வசிலாம் அந்த கூட்டம் சேரும்போது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக மாதிரி ஒரு ட்ராமா மாதிரி போச்சு. அது இல்லாமல் அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் உள்ள விறுவிறுப்பை செகண்ட் ஹாஃப்லேயும் மெயின்டைன் பண்ணினா இன்னும் வந்து அந்த டெம்போ குறையாமல் அந்தகன் வந்து எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் ரசிக்க வச்சுருக்கோம். ஆனால் சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அந்தகன் வந்து பிரசாந்துக்கு, தியாகராஜனுக்கு, சந்தோஷ் நாராயணுக்கு, ரவியாவுக்கு, சிம்ரனுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரியான ஒரு படமாக வந்து அந்தகன் அமைஞ்சது. தியாகராஜனுடைய இயக்கம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படின்னா அந்த படமே ஒரு ஃபீல் குட் மாதிரி தான் எடுத்திருக்காரு. ஆக்ஷன் அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு எப்படி தோணுது அந்த டைரக்ஷன்? இந்த படத்தை வந்து அந்தாதூன் வந்து இந்தியில் வந்து ஸ்ரீராம் ராகவன் அவர் தான் இயக்கியிருப்பார். அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானராக இருக்கும். மெரி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி நடித்த படம் இருக்குல்ல, அந்த படத்தை இயக்குனவர் அவர் தான். அவர் இயக்குன படம் தான் இந்த அந்தாதூன். அவர் அந்த இயக்கத்தை பார்த்துட்டு தியாகராஜன் எப்படி பண்ணியிருப்பாரு. தியாகராஜன் பேசிக்க நடிகர் தானே, நடிகர் கூட இல்லை, ஒரு ஆக்சிடெண்ட்டாக வந்து திரையுலகில் நடிகராக மாறினவர் தான் தியாகராஜன். எப்படி பண்ணியிருப்பாரோ அப்படின்னு இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி சந்தேகம், கேள்வி இருந்தது. அதை உடைக்கிற மாதிரி சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. ஒரு கை தேர்ந்த டைரக்டர் வேலை பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தியாகராஜன் வந்து பண்ணியிருக்காரு, சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அதுவும் சினிமாட்டோகிராஃபியும் இதுவும் அவருடைய இயக்கம் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு அந்தகனை வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போவோம்னு நினைக்கிறேன். இந்த பிரியா ஆனந்த் கேரக்டர் வந்து பிரசாந்துக்கு ஒரு லவ்வர் மாதிரி வந்துட்டு போயிட்டு. ஆமாம், பிரசாந்த் லவ்வர் மாதிரி. ஆனால் சிம்ரன் கேரக்டருங்க அவங்க வந்து வழக்கமான ஒரு யூஸ்வலான ஒரு ஹீரோயின் மாதிரியான தான் வர்றாங்க. ஆனால் சிம்ரனுக்கு தான் வந்து செம்மையாக பண்ணுறாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட பிரசாந்துக்கு இணையான ஒரு கேரக்டர்னா சிம்ரனை சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியே சமுத்திரகனி நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். சிம்ரன் பிச்சு எடுத்திருக்காங்க. ஒரு ஹீரோனா கூட அதுக்கு ஈக்குவலான ஒரு கதாபாத்திரம் சிம்ரன். ஆனால் அதான் பிரியானந்து கொஞ்சம் அப்படி யூஸ்வலான ஹீரோயினாக இருக்கிறதுனால பெருசாக இருக்குது.
தியாகராஜன் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லும்போது, நான் வனிதாட்ட சும்மா ஏதாச்சும் வாய்க்கு வந்ததெல்லாம் நீ பேசுமா அப்படின்னு சொல்லிட்டேன், அதுங்கோ அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டு அமைதியாயிடுவாரு. அந்த படத்துல அது இடம்பெற்று இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படி அந்த அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் இல்ல, ஒருவேளை சென்சார்ல எதுவும் இதாயிட்டான்னு தெரியல. ஆனா திட்ட வார்த்தைகள் இருக்கு. அவரு சமுத்திரகனி ஒரு ரூம்ல இருப்பாரு, இவங்க துப்பாக்கி சுட்டு, ஏன்னா இந்த அவங்களோட இல்லீகல் தொடர்பு தெரிஞ்சிடும். அதாவது சிம்ரனுக்கும் சமுத்திரகனிக்குமான தொடர்பு தெரிஞ்சு போனோன்னு கடுப்பு. அது வரலையும் கொஞ்சிக்கிட்டு இருந்த வனிதா வந்து கொதிச்சு போய் வனிதா மாதிரி, ஆமா வேற வனிதா, அந்த ரியல் வனிதானே சொல்லலாம்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. அது வந்து தியேட்டர் வந்து கிளாப்ஸ் பண்ணிட்டாங்க. பத்திரிகையாளர் சொல்லி அந்த இதுக்கு வந்து ஒரு கிளாப்ஸ் வந்து சில வசனங்கள் வந்து ரொம்ப கிளாப்ஸ் பண்றாங்க எல்லா அந்த படம் முழுவதும். ஆமா ஆமா சின்ன சின்ன வசனங்கள். ஆமா நிறைய கொஞ்சம் சில இடங்களில் கிளாமராவும் இருக்குது. ஆமா ஆமா கவர்ச்சியான வசனங்களுக்கும் அதையும் இப்ப இந்த யூத் வந்து பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு தியாகராஜன். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.